இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ நாட்டு மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான, அதே சமயம் சற்று கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. விண்வெளியில் நடக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தால் இந்தியாவிற்கு சூரிய புயல் ஆபத்து காத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சூரியன் நமக்கு ஒளியை தருவது மட்டுமல்ல, சில நேரங்களில் அது கோபத்தின் உச்சத்திற்கும் செல்லும். அப்படித்தான் இப்போது சூரியனின் ஆக்டிவ் ரீஜியன் 14366 என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்து பயங்கரமான நெருப்பு குழம்புகள் அல்லது கதிர்வீச்சுகள் வெடித்து சிதறியுள்ளன. இதைதான் அறிவியலில் சோலார் ஃபிளேர் என்று சொல்வார்கள். பிப்ரவரி 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் சூரியனில் இருந்து மிக தீவிரமான X8.1 ரக வெடிப்பு நிகழ்ந்துள்ளதாக நாசா உறுதி செய்துள்ளது. இது கடந்த சில ஆண்டுகளில் நடந்த வெடிப்புகளிலேயே மிக சக்தி வாய்ந்த ஒன்று. 1996ஆம் ஆண்டுக்கு பிறகு, அதாவது கடந்த 30 ஆண்டுகளில் பதிவான டாப் 20 பயங்கரமான சூரிய வெடிப்புகளில் இதுவும் ஒன்று என்றால் இதன் வீரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். சரி, சூரியனில் வெடித்தால் பூமிக்கு என்ன ஆபத்து? அதுவும் இந்தியாவிற்கு என்ன பிரச்சனை? இந்த சூரிய புயல் பூமிக்கு வரும்போது அது வெறும் வெப்பமாக மட்டும் வராது. அது ஒரு மிகப்பெரிய காந்த புயலாகவும் மின் துகள்களாகவும் பூமியை தாக்கும். இதனால் இந்தியாவின் விண்வெளி சொத்துக்களுக்கு பெரிய ஆபத்து உள்ளது. முக்கியமாக நாம் பயன்படுத்தும் ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியோ சேவைகள் பாதிக்கப்படலாம். அது மட்டுமல்லாமல் இன்று நாம் எங்கு செல்ல வேண்டும் என்றாலும் நம்பியிருக்கும் GPS நேவிகேஷன் சேவைகள் துண்டிக்கப்படலாம் அல்லது தவறான பாதையை காட்டலாம். விமான போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து மற்றும் இராணுவ தகவல் தொடர்புகளில் இதனால் பெரிய அளவில் பிளாக் அவுட் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இதன் காரணமாகத்தான் இஸ்ரோ இப்போது ஹை அலர்ட் மோடில் இருக்கிறது. இந்தியாவின் தகவல் தொடர்புக்காகவும் கண்காணிப்பிற்காகவும் விண்வெளியில் சுற்றி வரும் சுமார் 50 செயற்கைக்கோள்களை இஸ்ரோ இப்போது கண் இமைக்காமல் கண்காணித்து வருகிறது. இந்த சூரிய புயலால் செயற்கைக்கோள்களின் செயல்பாட்டில் ஏதேனும் மாற்றம் ஏற்படுகிறதா அல்லது அவை செயலிழக்கிறதா என்பதை 24 மணி நேரமும் விஞ்ஞானிகள் கண்காணித்து வருகிறார்கள். நாசாவின் தகவலின்படி பிப்ரவரி 3ஆம் தேதியும் ஒரு வெடிப்பு நிகழ்ந்துள்ளது. ஆனால் இந்த சூரிய புயல் பூமியை துல்லியமாக எந்த நேரத்தில் தாக்கும் என்ற நேரத்தை இன்னும் எந்த விண்வெளி ஆய்வு மையமும் அறிவிக்கவில்லை. சுருக்கமாக சொன்னால் இது பூமிக்கே ஒரு சவாலான நேரம்தான். சூரியனில் இருந்து வரும் இந்த துகள்கள் பூமியின் வளிமண்டலத்தை தாக்கும் போது செயற்கைக்கோள்கள் ஆட்டம் காணும். இதனால் உங்கள் மொபைல் சிக்னல் அல்லது டிவி சிக்னலில் கூட தடங்கல் ஏற்படலாம். இது ஒரு இயற்கையான விண்வெளி நிகழ்வுதான் என்றாலும் இஸ்ரோ மற்றும் நாசா போன்ற அமைப்புகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. தேவையற்ற வதந்திகளை நம்ப வேண்டாம். ஆனால் விண்வெளியில் நடக்கும் இந்த அதிசய போர்க்களத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வது அவசியம்.